அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கி நம்ம இஸ்லாம் மறுக்கக்கூடிய மாடர்ன் ரிஃபார்மிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நவீன சீரமைப்பாளர்கள். இந்த நவீன சீரமைப்பாளர்களுடைய வழித்தவறல்கள் என்ன, இதனால் எப்படி சில ஆலிம்களும் நல்ல ஆலிம்கள் கூட பாதிக்கப்பட்டாங்க, அவங்கக்கிட்ட வழித்தவறல் வழிகேடுகள் ஏற்பட்டுச்சு என்பதை சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னாவில் ஒன்றாக இது இருக்குது. ஸோ நவீன சீரமைப்பாளர்கள், இந்த மாடர்ன் ரிஃபார்மிஸ்ட் என்று சொல்லக்கூடியவங்க, இதில் சருகுன ஆலிம்கள் யாருன்னு கேட்டால் முகமது அப்து, ரஷீத் ரிதா, யூசுஃப் அல் கர்தாவி, ஜசீர் அவுதா, இன்னும் தமிழ்நாட்டில் கூட இது போன்ற இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. மேலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ரிஃபார்மிஸ்ட் ஐடியாஸ்னால பாதிக்கப்பட்டவங்க, வழித்தவறலில் போனவங்களில் சிலர் இருக்கிறாங்க. பி தாவூத் ஷா 1885களில் உள்ளவங்க. அடுத்து தாவூத் ஷா ரவுத்தர், இவங்க பிரதர் ஜவாஹிருல்லா அவங்க. பி ஜெயினுல் அப்தீன் கூட சொல்லலாம், டிஎன்டிஜே உடைய ஸ்தாபகர். தக்கியா அஹ்மத் அப்துல் காதிர் அவங்க. இது போன மாடர்ன் ரிஃபார்மிஸ்ட் எதில் வழி தவறினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிபாவுடைய விஷயங்கள். நவீன வங்கியின் மூலம் அனுமதிக்கப்படுது ரிபா என்று பேசக்கூடியவர்கள். இது குரானுடைய வசனங்களுக்கு முரணான ஒரு இதுவாக இருக்குது, ஐடியாலஜியாக இருக்குது. ஹிஜாப் போன்ற விஷயங்கள் அது ஆப்ஷனல் தான், வாஜிப் இல்லை என்பது போல சொல்வது. இதெல்லாம் குரானுடைய 24வது 31வது வசனத்துக்கு முரண்படக்கூடியதாக இருக்குது. வாரிசு உரிமையில் சம அளவு ஆண்கள் பெண்களுக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய இந்த அப்ரோச் எல்லாமே குரானுக்கு முரண்படக்கூடிய அப்ரோச்சாக இருக்குது. மேலும் ஹுதூது தண்டனைகளை நிறுத்த வேண்டும், அதை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்வது. இந்த இடத்துல எல்லாம் மகாசிது ஷரியாவை தவறாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது இசை கலையில் அனுமதி ஆன்மீக நலனுக்காக இருந்தால் அது பிரச்சனை கிடையாது என்பது போல் சொல்லுவாங்க. மகாசிதின் ஊடாக தவறாக பயன்படுத்தி திருமணம் மற்றும் விவாகத்துக்கான விதிகள் சமூக நலனுக்காக மாற்றலாம் என்று சொல்லுவாங்க. இது குரானுடைய வசனங்களுக்கு முரண்படக்கூடியதாக இருக்குது. குரானுடைய 2வது அத்தியாயம் 229வது வசனம், 4வது அத்தியாயம் 34வது வசனத்துக்கெல்லாம் முரண்பாடாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஸோ நவீன சீரமைப்பாளர்கள், இந்த மாடர்ன் ரிஃபார்மர்ஸ் இஸ்லாமிய சட்டத்தை நவீன சமூகத்துக்கு பொருந்துகிற மாதிரி மறுபரிசீலனை செய்யணும் அல்லது புதுப்பிக்க முயற்சிக்கணும் என்று நினைக்கக்கூடியவங்க இவங்க. ஸோ இதனுடைய முக்கிய அடிப்படைகள் என்ன பார்த்தீங்கன்னா, நவீன மனித உரிமைகள், ஜனநாயகம் மற்றும் சூழலில் தத்துவம், மேலும் ஷரியாவுடைய நோக்கங்கள், அதாவது மகாசிதுடைய நியமங்களை மீறலாம் என்று சொல்லக்கூடிய கருத்து, கட்டமைப்பு அல்லது சமகால சூழல் காரணமாக சட்டங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்வது. ஸோ இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷரியாவை நவீன சமூகத்திற்கு ஏற்ப மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மகாசிது ஷரியா என்பது நோக்கங்களை விளக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அதை கொண்டு மாற்றுவது கூடாது. இமாம் இப்னு தைமியா இது சம்பந்தமாக நிறையவும் பேசியிருக்கிறாங்க. குரான் என்பது பரிபூர்ணமானது, எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதாவது சிலர் மகாசிது ஷரியாவுடைய நோக்கங்கள் மீது அதிக கவனம் செலுத்தி குரான் மற்றும் ஹதீஸில் கொடுக்கப்பட்ட சட்டங்களை மீறலாம் என்று நினைக்கிறாங்க. நம்ம முன்னாடி சொன்ன போகிற ஹிஜாப் ஒரு ஆப்ஷனல் தான் என்றது, வாரிசு உரிமையில சமம் பேண வேண்டும் என்பது எல்லாம் குரானுக்கு முரணானது. ஸோ மக்சதுகள் சட்டங்களை விளக்கக்கூடிய ஒரு விஷயம், அதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஹிக்மத்தை சொல்லக்கூடிய விஷயம் தானே, மாறாக தவிர குரானையும் ஹதீஸையும் அதனுடைய கட்டளைகளை மாற்றுவதற்காக அல்ல. ஸோ இந்த நவீன சீரமைப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா மனித உணர்வு மற்றும் நவீன சமூக மதிப்புகளை மூல மதிப்பீடாக எடுத்துக்கொள்கிறாங்க. அதனால் அல்லாஹ்வுடைய நிர்ணயங்களை மாற்றுவது, சட்டங்களை மாற்றுவது அல்லது கட்டாயப்படுத்துவது போல தோன்றுகிறது. ஸோ அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் எப்போதும் முதன்மையாக இருக்கணும், மனித தீர்மானம் அதற்கு இடையீடு செய்யவே முடியாது. ஸோ இவங்க சொல்லக்கூடிய இந்த இஸ்லாம் 7ஆம் நூற்றாண்டில் மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இன்று புதுப்பிக்கிறதுக்கு தேவை இருக்குது என்று சொல்வது தவறான கருத்து. குரான் ஹதீஸ் என்பது எப்போதும் எல்லா காலகட்டத்தும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா அல் குரானில் 19வது அத்தியாயம் 9வது வசனம், 6வது அத்தியாயம் 114வது வசனம். ஸோ இந்த வழித்தவரில் விழுந்தவங்க ஜனநாயகம், சுதந்திரம், பெண்கள் உரிமைகள் போன்றவை என்று மக்சத் என்று கூறி சட்டங்களை மாற்ற நினைக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணம் சரியாக இருந்தாலும் அவங்களுடைய சொல்லக்கூடிய அந்த மன்ஹஜ் வழிமுறை பிழையாக மாறுது. ஸோ இது போன்ற ஸ்காலர்ஸ்கிட்டேருந்து பொதுமக்கள் தவிர்த்து இருக்கிறது நல்லது. மாறாக குரான் சுன்னாவை மன்ஹஜ் சலஃப் அடிப்படையில் பின்பற்றக்கூடிய சலஃப் உலமாக்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய உலமாக்களோடு சேர்ந்து அவங்க பயணிக்கிறது, அவங்ககிட்ட கல்வி எடுக்கிறது, அவங்கக்கிட்ட மார்க்க கல்வி எடுப்பது தான் சேஃபான ஒரு கரெக்டான ஒரு விஷயமாக இருக்கும். இது போன்ற மாடர்ன் ரிஃபார்மிஸ்ட் அப்ரோச் இல்லாமல் இந்த ஸ்காலர்ஸை விட்டு
விட்டு தவிர்ந்து இருக்கிறதே நல்லது. பொதுமக்கள் இவங்களை போன்றவர்களை விட்டு தவிர்ந்திருப்பது நல்லது.